என் குலதெய்வமான குளந்தாளமண்ணை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். ஒரு நேயர் சாரத்தில் பலன் உள்ளதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வேற ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறார். அதாவது 40 வருட அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் இருவர், அங்கே அவங்களுடைய பேரை இங்கே குறிப்பிட வேணாம். அவங்க ஒருவர் சார பலன் இருக்கு அப்படிங்கிறாரு, இன்னொருவர் சார பலன் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் ஜாதகத்தெல்லாம் போட்டு அதுக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஓம் பதில் என்ன அப்படின்னு கேட்குறார். சார பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு. பொதுவாக அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு சின்னதாக, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு 2 வீலர் பைக் இடத்துல நடந்தே போகிறோம். நம்ம ஒரு இலக்கு, ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறப்போ அந்த ஒரு பாதை அடப்பட்டிருக்கு, அதாவது வேலை செய்கிறாங்க. அந்த பாதை வழி போனால் மாற்றுப்பாதையை வச்சு போனோம், சரிங்களா? அந்த பாதையும் அடைஞ்சிருக்கு. எப்படியாவது அங்கே போகணும், கொஞ்சம் சுற்றினாலும் மாற்றுப்பாதையை அடைஞ்சு நம்ம எங்கே போகணும்னு நம்ம அங்கேருந்து வீட்டிலேருந்து புறப்பட்டோமோ அங்கே போய் அடையும். இதுதான் அதோடைய ஒரு இது. அப்போ ஒரு ஜோதிடர் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு பலன் சொல்லணும். அவங்களுக்கு இந்த ஜோதிடர் சொல்கிற பலன் சரியாக இருக்கணும், அவ்வளோதான் அதோடைய வேலை, அவ்வளோதான். இதில் சாரத்தில் எடுக்கிறாரா இல்லை சாரம் எடுக்காமல் சொல்கிறாரா அப்படிங்கிறது அங்கே விஷயம் கிடையாது. மொத்தத்துக்கு அங்கே வர்றவங்களுக்கு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன் சரியாக இருக்கணும், அவ்வளோதான் இதில் ஒரு விஷயம். இப்போ வருவோம். அப்போ சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது, அதுதான் சாரம். உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவம் எடுத்துக்குவோம். இப்போ மேச ராசியில் ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம், சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ கிராகு ஏதோ ஒன்று, அங்கே என்ன சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது? அங்கே என்ன இருக்குது? அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்குது. இப்போ அஸ்வினி 4 பாதம் இருக்குது, அதில் எந்த பாதத்தில் நிற்கிறது? அப்போ அஸ்வதினா கேது, பரணி சுக்கிரன், கார்த்திகை சூரியன். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது, அல்லது சூரியனே அங்கே இருக்கட்டும். சூரியன் அங்கே உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் நல்ல பலனை செய்வார்னா அவர் ஸ்தான பலன் உச்ச பலன் எடுத்திருக்கார். அவர் எந்த லக்கணத்துக்கு எந்த பாவகத்தோடைய வேலையை கரெக்டாக செய்வார். லக்னம் என்ன, அந்த லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் பாவகத்துக்கு அதிபதி, இப்போ அவர் எங்கே நிற்கிறார், அந்த வேலையை கரெக்டாக செய்வார். காரணம் அவர் உச்சமாக இருக்கார், அந்த வேலையை சரியாக செய்வார். நல்ல பலனா கெட்ட பலனான்னு லக்கணத்தை அனுசரித்து தான் எடுக்க முடியும். அப்போ இங்கே சார பலன் வேலை செய்யுமா அப்படின்னா, ஏற்கனவே கிரகம் உச்சமாகி போச்சுல, வீடு கொடுத்தவன் வலுவு பார்த்துக்கலாம், அது அப்புறம்தான். முதல்ல இந்த சாரம் ஏன் அப்படின்னா, ஒரு தசாபுத்தி எடுக்கும் பொழுது, ஒரு ஜாதகம் பார்க்க வரோம், லக்னம் என்ன, அவருக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கோச்சாரத்தில் ஏதோ அஷ்டமச்சனி 7.5 சனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குதா அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே வருவோம். தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம், அந்த தசாபுத்தியை பார்ப்போம். இவருக்கு என்ன மாதிரி நடக்குது, இப்போ எதற்கு வந்திருக்காரு அப்படின்னு தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 50% அவங்களுக்கு சொல்லிடலாம். இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த மாதிரி இப்போல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பலன் சொல்லிடலாம். அப்போ இதில் சாரத்தை எடுத்து பலன் சொல்லணுமா அப்படின்னா தேவை. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த கிரகம் அங்கே வலுவில்லாமல் இருக்குது, வீடு கொடுத்தவனும் அவன் வலுவு ஏதோ ஒரு வகையில் இருக்கான். அடுத்து சாரணத்தை பார்ப்போம். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பார்த்துறோம், டக்குன்னு பக்கத்திலே போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்க வேணாம், நவாம்ச கட்டம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அந்த இடத்தில் இந்த கிரகம் எப்படி இருக்குது, வலுவாக இருக்கிறதா?
அங்கே ஆட்சி உச்சம் அந்த இதுக்கெலாம் வேலை கிடையாது, பார்வைக்கெலாம் வேலை இல்லை. அந்த கிரகம் அங்கே இருக்கக்கூடிய வீடில் நட்பாக இருக்கிறதா பகையாக இருக்கிறதா வேறு ஏதாவது சேர்க்கை இருக்கா, கெடாமல் இருக்கா, அவ்வளோதான். அங்கும் வலுவாக இருக்கிறது ஒரு நல்ல பலனை சொல்லலாம். இருந்தாலும் எந்த பாவகத்துக்குள்ள வேலையோ அந்த பாவகத்துக்குள்ள வேலையை தான் செய்வான். இப்போ நம்ம நல்ல பலன் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ 6 8ஆம் பாவகத்தில் நின்று கொண்டு நீ நல்ல பலனை இப்போ சொல்லி அப்படின்னா அந்த பாவகத்துக்குள்ள வேலை. அப்போ 6ஆம் பாவகமாக தொழில் கிடைக்கும், வேலை, நோயும் வரும், கடனும் வரும். இதுதான் அதோடைய இது. 8ஆம் பாவகம் வெளியூரும் போவ, கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், திடீர்னு யோகமும் வரும், அங்கே பிரச்சனையும் வரும். இப்படித்தான் ஒவ்வொரு பாவத்தை எடுக்க முடியும். அப்போ சாரத்தில் பலன்னா அது சாரம்தான் எல்லாத்துக்கும் பலன் சொல்லும்போது சாரத்தை பார்த்து தான் பலன் சொல்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. நானே இப்போ நான் பார்க்குறேன், ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அந்த கிரக நிலை வலுவை பார்க்குறோம், எத்தனாம் பாவகம், அந்த பாவத்து உள்ள வேலை நடக்கும் கண்டிப்பாக. எங்கே நிற்கிறார் அவர், எந்த இடத்துக்கு அதிபதி, இன்னும் இல்லை. இப்போ நம்ம சூரியனை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ சூரியங்கும்போது ஒரு கும்ப லக்கணத்துக்கு எடுத்துக்குவோம். கும்பத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி, சரிங்களா? அப்படி இப்போ நம்ம எடுத்தது அவர் உச்சத்தை தான் நம்ம எடுக்கிறோம். 7ஆம் பாவத்துக்கு அதிபதி கும்ப லக்கணத்துக்கு சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கிறார். சுக்கரனுடைய சாரமே வாங்கிட்டு போட்டோம், இருக்கட்டும் சுக்கரனே, அப்படியே எடுப்போம். எதுக்கு போய்ட்டு குழப்பெல்லாம் வேண்டாம். அப்போ சுக்கரனை எங்கே போடுறீங்கன்னாக்க அந்த 3 கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அங்கிட்டு ஆட்சியாக இருப்பார், சூரியன் கூட சேர்ந்துருந்தால் உச்சமாக இருப்பார். இங்கே மீனத்தில் இருந்தால் அவரே சுக்கரனே உச்சமாக இருப்பார், சாரநாதன். இப்போ நீ பலனை சொல்லியா அப்படிங்கும்போது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க, சூரியன் உச்சம், அவர் கூட சனியும் போட்டுருங்க. அந்த இடத்துல செவ்வாயுமே ஆட்சி ஆகட்டும். நான் வீடு கொடுத்தவங்க ஆட்சியாக தானே இருக்கிறான். வாலிப வயசில் இங்கே திருமணம் ஆனவருக்கே இந்த சூரிய தசை வருது, 7ஆம் பாவத்துக்கு அதிபதியேன்னு. சனி அந்த இடத்துல நீச்ச பங்கமாக ஆகிறார், அஸ்வனி சாரத்தில் நிற்கிறது. ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அப்போ சாரநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், மனைவி. செவ்வாயும் அங்கேயே போட்டுக்குங்க, ஆட்சியாகவே இருக்கட்டும். இல்லை விருச்சிகத்தில் கூட போட்டுங்க செவ்வாய். மொத்தத்துக்கு வீடு உடுத்தவனும் வலுவாக இருக்கிறான். இப்போ சொல்லியா நீ பலனை அப்படின்னா நல்ல பலனை சொல்ல முடியுமா அப்படின்னா 7ஆம் பாவகம் கலச்சித்திர பாவகம், மனைவி, திருமணம் ஆனவரை தான் சொல்கிறோம். இது பிரச்சனையை கொடுக்குமா நன்மையை கொடுக்குமா அப்படின்னா மனைவிக்கு நன்மையை கொடுக்கும், இவருக்கு பிரச்சனையை கொடுக்கும். புரியலையா? இல்லை புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். மனைவிக்கு வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், அரசாங்க வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இவருக்கு பிரயோஜனம் இருக்காது. இங்கே பண்பை கொடுக்கும், சண்டையை கொடுக்கும். இதுதான் ஜோதிடம். அப்போ நான் சாரநாதன் உச்சமாக இருக்கிறான், வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறான். அந்த இடத்துல போட்டுக்குங்க, மேசத்துலேயே செவ்வாயை போட்டுக்குங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பலன் எடுக்க. 3ஆம் பாவத்திலே போடுங்க. கும்ப லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி நீச்சம் பெற்று உச்சம் கூட இருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார். இந்த இடத்துல சூரியன் உச்சம், சாரநாதன் உச்சம். இப்போ பலனை சொல்லியா அப்படிங்கும் போது மனைவிக்கு வேலை கிடைக்கும், மனைவி நன்றாக இருப்பார்கள், இவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வரும், பிரிந்திருப்பார்கள். இப்போ இங்கே எப்படி உதாரண சாரம்னா என்கிட்ட நிறையா இருக்கு, இவ்வளோதான். அப்போ இங்கே சாரநாதன் வேலை செய்கிறானா, சுக்கிரன் அப்போ நல்லா தானே இருக்கணும். சுக்கிரனுடைய சாரம் வாங்கின சூரிய தசை நன்மையை செய்யணுமே.
ஏன் செய்யவில்லை? அங்கே 2 பாவி இருக்கிறாங்க கூடையேன்னு. நாங்கள் குருவ பார்வையே சொல்லவே கிடையாது. குரு பார்த்தா அது வேற. இங்கு மனைவி வேலை கிடைக்கும், வருமானம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனைவி கணவன் மனைவி பிரிந்து இருப்பார்கள். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மனைவி வேறு லக்கம் வேலையில் கூட போயிருக்கலாம். கணவன் வேறு லக்கம் வேலை விஷயமாக கூட பிரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி மல்லு கட்டிட்டு கூட பிரிஞ்சிருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தத்துக்கு கணவன் மனைவி இந்த சூரிய தசையில் பிரிவை கொடுக்கும். மனைவிக்கு பதவி உயர்வை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது என்ன செய்ய, கணவன் மனைவி ஒற்றையுமே இல்லை. அவ்வளோதான்ப்பா சாரத்துக்குள்ள பலன். அப்போ சாரத்தை எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. சாரத்தோடைய பலன் எவ்வளோ வேலை செய்யும்னு இப்போ நான் சொல்லிட்டேன். அதுக்கு பார்க்கலாமா வேணாமா அது நீங்கள் எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல்ல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம போக வேண்டிய இடம் நமக்கு தேவை. என்னமோ சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, பணியாரத்தை மட்டும் தின்னுடா பொத்தலை என்ன வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, பலன் மட்டும்தான் நம்ம ஜோதிடர் சொல்லணும். இதில் நீ சாரத்தை எடுத்து பலன் சொல்கிறாரா, இல்லை சாரத்தை எடுக்காமல் பலன் சொல்கிறாரா? இல்லை ஐயா, அது கூட சொல்ல வேணாம். ஒத்த கேள் இவர் அல்லாட்டி இப்போ வண்டி நம்ம பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம். டிரைவர் ஒத்த கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சி வண்டி ஓட்டுறாரா, இல்லை 2 கையும் பிடிச்சி இங்கிட்டு திருப்பிக்கிட்டு வண்டி ஓட்டுறாரா? நம்மளை அவர் போய் ஒழுங்காக போய் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா போதுமையா, அவ்வளோதானே நம்ம வேலை. அதே மாதிரி ஜோதிடர் சாரத்தை எடுக்கிறாரா எடுக்கலையா, அது அவர் திறமை. அவருடைய அனுபவத்தை அவருடைய பாடம் நடத்தும் பொழுது அவருடைய குழந்தைகளை தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறார். நான் இப்படித்தான் பலன் எடுக்கிறேன், அதை நீங்கள் எப்படி எடுங்க அப்படின்னு அவரு சொல்கிறார். இன்னொரு வாத்தியார் நான் இப்படி எடுக்கிறேன், இதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரார், அவருடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரார். அவ்வளோதான். இதில் போய் இது சரியா அது சரியா அப்படின்னா எப்படி வேணாலும் செய்யுங்க. கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அந்த மேசத்தையும் கும்பத்தையும் வச்சேன்னு, சரிங்களா? இதுதான் பலன். நீங்கள் எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு அது நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கங்க. என்னைய கேட்டீங்கன்னாக்க எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு நான் 2மே செய்வேன். சாரத்தை பார்க்காமையும் பலன் சொல்லுவேன், தேவைப்பட்டால் பார்ப்பேன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம போய் நம்ம நடுவராகிறதுக்கு ஆனால் அந்த அளவுக்கு தகுதி உயர்ந்தவனா இல்லை அந்த அளவுக்கு நம்ம பெரிய மனுஷனா கிடையாது. சரிங்களா? அவங்க குருமார்கள் 2 குருமார்கள்லாம் சொல்கிறது அங்கே போட்டிருக்காரு. அவர் என்னைய வம்புக்கு இழுத்து விட்றார். 40 வருஷம் அனுபவம் உள்ள குருமார்கள் சொன்னதை போய் அதுக்கு நீ கருத்தை சொல்லியானாக்கு நம்ம சொல்ல முடியுமா? தவறு. சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன், அவ்வளோதான். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.